जो नित्य गोविंदा नित्य गोविंदा। கழுகுமலை கிபி 8ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்களால் செதுக்கப்பட்ட ஒரு சிறப்புமிக்க தலமாகும். இக்கோவிலின் சிறப்பம்சமாக ஒரு மலையை மேலிருந்து கீழ் நோக்கி குடைந்து செதுக்கி உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான சிற்பக்கலையாகும். இக்கோவில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் முருக வழிபாடு, சைவம் மற்றும் சமண மரபுகளுக்கான சான்றுகள் இங்கு காணப்படுகின்றன. இக்கோவிலில் தியானம் மேற்கொள்ளும் போது பல நூறு ஆண்டுகளாக தவம் செய்த சமண முனிவர்கள் மற்றும் சித்தர்களின் அதிர்வலைகளை இங்கு நாம் உணர முடிகிறது. இக்கோவிலில் அமைந்துள்ள சமணர் படுக்கையில் சமண முனிவர்களின் பெயர்களையும் பழங்காலத்தில் வழி வழியாக அமைந்த குரு சிஷ்ய பரம்பரையின் முக்கியத்துவத்தையும் அற்புதமாக எடுத்துரைக்கின்றன. இங்கு அமைந்துள்ள இந்த வெட்டுவான் கோவில் வெறும் சிற்பக்கலைக்கு மட்டும் பேர் போனவை அல்ல. இவை ஆன்மீகத்தின் முக்கியமான யதார்த்தத்தை நமக்கு உணர்த்துகிறது. இக்கோவிலை சிற்பி உருவாக்கவில்லை, தேவையற்ற கற்களை செதுக்கி அகற்றினார். அதேபோல் நாம் அகப்புறமாக அமைந்த பந்தம், பாசம், காமம், கோபம் போன்ற உணர்வுகளை அகற்றினால் நம் உள்ளிருக்கும் அந்த இறைநிலையை அடையலாம் என்பதை இச்சிற்பங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. கழுகுமலையில் நாம் அமர்ந்து கண்களை மூடும்போது நாம் மலையை பார்ப்பதில்லை, நம்மையே நாம் பார்க்கிறோம். அதுவே தியானம், அதுவே ஆன்மீகத்தின் தொடக்கம். என்ன புண்ணியம் செய்தேனோ